கிராமத்தின் எல்லையில் உயர்ந்து நின்ற தென்னை மரங்களைப் போலவே அவன் வாழ்க்கையும் நேர்மையும் உழைப்பும் நிறைந்தது. காலை எழுந்ததும் பனித்துளி படிந்த புல்வெளி, குயில்களின் குரல், மண்ணின் வாசனையால் இவைகளே அந்த கிராமத்தின் அழகு. நதியின் ஓரம் மெதுவாக பாயும் நீர், கரையோர மரங்களின் நிழல், மாலையில் சூரியன் செம்பொன்னாக சாயும் வானம், இரவில் நட்சத்திரங்கள் தாழ்ந்து பேசும் அமைதிவை அனைத்தும் அந்த ஊரின் சுவாசம். அந்த ஊரில் வாழ்ந்த அவன் தென்னை மரம் ஏறும் தொழிலாளி. மரத்தின் உச்சியில் நின்றபோதும் அவன் பார்வை எப்போதும் கீழே உள்ள மனிதர்களின் தேவைகளையே நோக்கியது. ஒரு நாள் நகரத்தின் சத்தத்தை தாண்டி அந்த அமைதியை தேடி ஒரு பெண் வந்தாள். அவள் மருத்துவர். அரசு பணியில் மக்களை காப்பாற்றும் உறுதியுடன். ஊருக்குள் அவள் வந்த முதல் நாளே காற்றை புதிதாய் வீசியது போல. அவன் மரத்திலிருந்து இறங்கி அவளை பார்த்தான். அவளும் அவன் கண்களில் மண்ணின் நேர்மையை கண்டாள். நோயாளிகளை காண அவன் அவளை அழைத்து சென்றான். ஆற்றை தாண்டி காடு வழியே மழையில் நனைந்து வெயிலில் காய்ந்து அவன் உதவி அவளுக்கு தைரியமாக மாறியது. நாட்கள் நகர உதவி பேசாமல் புரிதலாக மாறியது. புரிதல் மெதுவாக அன்பாக மலர்ந்தது. இரவுகளில் இருண்ட வானத்தின் நடுவே ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் அவர்களுக்காக ஒளிர்ந்தது போல தோன்றியது. அந்த நட்சத்திரத்திடம் அவர்கள் தங்கள் கனவுகளை ஒப்படைத்தார்கள். ஆற்றங்கரையில் அமர்ந்து நீரின் சப்தத்தை கேட்டார்கள். வானத்தை எண்ணி நட்சத்திரங்களை எண்ணினார்கள். 1, 2, 3, 10 வரை எண்ணிய போது அவர்களின் சிரிப்புகள் நதியில் கலந்தன. அவன் அவளுக்கு தேங்காயின் இனிமையை கற்றுக் கொடுத்தான். அவள் அவனுக்கு உயிரின் மதிப்பை சொல்லிக் கொடுத்தாள். ஊரின் மக்கள் அவர்களை நம்பினர். அவர்களின் நட்பில் நிம்மதி கண்டனர். ஆனால் காலம் கருணை இல்லாமல் கடந்து வந்தது. அவள் அரசு பணியாளரிடமாற்றும் அவளின் விதி. பிரிவின் நாள் வந்தபோது வானம் மௌனமாக இருந்தது. நதி கூட மெதுவாகவே பாய்ந்தது. நான் சீக்கிரம் திரும்பி வருவேன் என்று அவள் சொன்னாள். அவன் கண்களில் கண்ணீர் இல்லை, நம்பிக்கை மட்டும் இருந்தது. அதுவரை நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டே இரு என்றாள் அவள். ஒவ்வொரு இரவும் நிலாவில் நாம் சந்திப்போம் என்றாள். அவன் மரம் ஏறும் ஒவ்வொரு நாளும் வானத்தை பார்த்தான். ஒவ்வொரு இரவும் 10 நட்சத்திரங்களை எண்ணி அவள் நினைவுகளை தழுவினான். அவள் தொலைவில் இருந்தாலும் அவன் உதவிய கைகள் அவளுடன் நடந்தன. அவள் கற்றுக் கொடுத்த கருணை அவனுடன் இருந்தது. காலங்கள் மாறின, பருவங்கள் சுழன்றன. ஆனால் அந்த ஒரே நட்சத்திரம் இன்னும் அவர்களுக்காக ஒளிர்ந்து கொண்டே இருந்தது. அன்பு பிரிவால் மங்காது, நம்பிக்கையால் மட்டும் மேலும் பிரகாசிக்கும் என்பதற்கு சாட்சியாக. உண்மையான காதல் கனவுகளை நிறுத்தாது, அவற்றுக்கு சிறகுகளை தரும். தூரம் சோதனைதான், காதலுக்கு தடையல்ல. காதல் யாரையும் கட்டிப்போட அல்ல, இருவரையும் உயர்த்துவதற்கே. பாதைகள் பிரிந்தாலும் புரிதல் இருந்தால் காதல் வலுவாகும். ஒருவரின் வளர்ச்சிக்கு இடமளிக்கும் காதலே உண்மையான காதல்.